ஹை கைஸ், வெல்கம் பேக். ஸோ சைனா ட்ரெடிஷனோட அடுத்த பாட்டு பார்க்கலாம். ஸோ சைனா ட்ரெடிஷன் அவ்வளோதான் முடிய போகுது. இன்னொரு 2-3 பார்ட்ஸ் அவ்வளோதான் இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 4 பாட்டு வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்காது. ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கியாச்சு. ஸோ இந்த வீடியோட எண்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு சில சஜஷன் சொல்கிறேன். உங்களுக்கு அடுத்த எஃப்எஃப் வந்துட்டு என்ன மாதிரி வேணுன்றது நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு சைனா ட்ரெடிஷனுக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் எப்படி முடிச்சிருந்தேன் அப்படின்னா, ஜங்குக் அங்கோட குட்டி ரொமான்ஸரை முடிச்சிருந்தேன். சின்ன ஆரம்பம் அந்த வீட்டை விட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி முடிச்சிருந்தேன். இப்போ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஒரு 1 மந்த் தான், 1 மந்த் போயிடுச்சு. ஜங்குக்கு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. இப்போ நல்லாவே நடக்க முடியுது. இப்போ நிற்கவே முடிய டைம் இல்லை ஜங்குக்கு. நடந்துக்கிட்டே இருக்காங்க, வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அப்படின்னா அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. எலெக்ஷனும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மந்தாவும் அந்த சர்வன்ட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிட்டாங்க. அதை பற்றி ஜங்குக்கு ஒரு உண்மையே தெரியாது. ஆக்சுவலாக அந்த ஃபேமிலியில் இருக்க யாருக்குமே தெரியாது. பாட்டி இதை ரொம்ப சீக்ரெட்டாக தான் வச்சுருக்காங்க. யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. அங்கே யாரும் போகவும் மாட்டாங்கல்ல. பெருசாக சர்வன்ட் கூட கேப் போகிறா. ஸோ போகிறதும் இல்லை, யாருக்கும் தெரியவும் இல்லை. ஆனால் மந்தா செம்மையாக அனுபவிக்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப குட்டி வீடு. ஓகேவா, 2 பேர் படுக்கிற அளவுக்குலாம் அது இருக்குது. அது ரொம்ப குட்டி வீடு. சாப்பாடு நல்ல சாப்பாடு. இங்கே இவ்வளோ ரிச்சான ஃபுட் சாப்பிட்ருப்பாங்கல்ல. அப்போ நார்மல் சாப்பாடு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தானே தெரியும். உங்களால் முடியல. ஸோ அந்த மாதிரி கம்மியாக இருக்குது. ஸோ பாத்ரூமில் இருக்க டேப்ஸ் எல்லாம் ரொம்ப லீக் ஆகுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மேட்ரஸ்லாம் ரொம்ப குட்டி. இவ்வளோ பெரிய பெட்டில் படுத்து இருந்திருப்பாங்களோனால அந்த மேட்ரஸ்லாம் ரொம்ப தின்னான மேட்ரஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கபோர்டு கொடுத்துருக்கிறது எல்லாமே கொஞ்சம் துருப்பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டோட்டலாக சொல்லணுன்னா ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் சர்வன்ட் குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு அவ்வளோ ரிச்சான இடத்துல அங்கே இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் சாப்பாடு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒமட்டிக்கிட்டு வருது. அது பிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தெரியுது. சாப்பிடவும் முடியல. எப்பயுமே காலையில் எந்திரிக்கும் போதே பாட்டியை திட்டிகிட்டே அங்கே திட்டிட்டு ஜங்குக்கை திட்டிக்கிட்டு அப்படி தான் எந்திரிப்பாங்க. எந்திரிக்கிறது எப்படி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அப்படி போக இப்போ டேயாங் சின்ன கொடுத்துட்டு போன லெட்டர் படிச்சுட்டாங்க. ஸோ அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஹாய் டேயாங்க, என்னை மன்னிச்சிரு. நான் இவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்டாலும் அது கண்டிப்பாக பார்த்தா அது எனக்கு தெரியும். நான் அன்றைக்கி பண்ணது பெரிய முட்டாள்தனம். இப்போ யோசிச்சு பார்த்தா கூட அது ஏன் பண்ணேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அது ஏதோ ஒரு ஞாபகத்தில் உங்ககிட்ட நான் எப்படி அந்த குழந்தைய கேட்டேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. என்னை மன்னிச்சிரு டேயாங்க, அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நான் அன்றைக்கி அப்படி கேட்டதும் உன் வயிற்றுக்கு உன் கை போனதை பார்க்கும்போது சத்தியமாக நான் அங்கேயே செத்து போயிட்டேன். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நீ என்னை மன்னிச்சிடலாம் நான் கேட்க மாட்டேன். நீ என்ன அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்கவும் வேண்டாம். ஏன்னா நான் பண்ண தப்பு மன்னிக்கக்கூடிய தப்பு கிடையாது. அதனால் நீ என்னை அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்க வேண்டாம் டேயாங்க. நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் ஒரு நம்மளோட பெயின் இருக்குது தெரியுமா, அது நம்ம சில நேரத்தில் நம்ம கண்ணை மறைச்சிரும், நம்மளை யோசிக்க விடாமல் தடுத்துரும். நான் அந்த மாதிரி நிலைமையில தான் அன்றைக்கி இருந்தேன். உங்ககிட்ட நான் அதை கேட்டுட்டேன். ஆனால் எனக்கு இப்போ தோணுது, என்னோட குட்டி தங்கச்சியை இழந்துருவணும்னு எனக்கு தோணுது. டேயாங், உனக்கு என்னைக்காவது எனக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் என்னை மன்னிச்சிரு. என்னை உடனே கூட மன்னிக்க வேண்டாம். நீ ஒரு டைம் எடுத்துக்கோ, யோசி. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக என்னை மன்னிச்சிரு டேயாங்கா. நீயும் என்னோட தங்கச்சி தானே. உன் தங்கச்சி இல்லாமல் அக்காவால் இருக்க முடியாதுல்ல. என்னை மன்னிச்சிரு. இப்படிக்கு ஜென் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் முடியுது. ஸோ டேயாங் இது படித்து பார்த்துட்டு அழுதுருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக டேயாங்க்கு அது எப்படி சொல்கிறது, கோவம்லாம் கிடையாது, வருத்தம் மட்டும் தான். அப்போவே சின்ன மன்னிச்சிட்டாங்க. அதனால் டேயாங் அப்படி யோசிச்சு அப்படி அந்த லெட்டர் படித்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை முடிஞ்சு அடுத்து நம்ஜூனும் போயிட்டு ஜங்குக்கு அவங்களோட பார்ட்டி ஆஃபீஸில் போய் பார்த்துருப்பாங்க. நம்ஜூன் ஸ்ட்ரெயிட்டாக ஜங்குக்கோட கேபின் தான் போயிருப்பாங்க. போயிட்டு ஓப்பன் பண்ணோடனே நம்ஜூன் ஜங்குக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு ரிப்ளை பண்ணலை, சிரிக்கலை, ஒன்றுமே பண்ணலை. நம்ஜூனை பற்றி கேட்குற முதல் கேள்வி, நீங்கள் ஏன் வீட்டை விட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நம்ஜூன் அது ஜங்குக்கு கொஞ்ச நாள் போய் சின்ன அப்பா அம்மா வீட்டில் வரலான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு அண்ணா மற்றவங்களை ஏமாத்துற மாதிரி என்னை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் அவங்க சின்னோட அண்ணியோட அப்பா அம்மா வீட்டுக்குலாம் நீங்கள் போகல அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஆரம்பம் ஓ கண்டுபிடிச்சிட்டியா, எனக்கு தெரியும் நீ கண்டுபிடிச்சிருவேன்னு. ஆனால் உனக்கு தெரியும்ல சின்னோட நிலைமை அந்த வீட்டில் என்னென்னு. கொஞ்ச நாளாவது அவளை நிம்மதியாக இருக்கணும் இல்லை, அவள் ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு போனேன், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஜங்குக்கு அண்ணா அதுக்கு நீ எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்பிச்சுட்டு அது அன்னைக்கு
என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிட்றாங்க. அவ்வளோதான். ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. ஒன்று எந்திரிச்சு போய் நம்ஜுனை ஹக் பண்ணிக்கிறாங்க. அண்ணா என்னண்ணா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு என்னண்ணா இதுக்கு என்னெல்லாம் கையெடுத்து கும்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நாங்கள் பண்ணது தப்பு, அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு, அதே மாதிரி டேயாங்கையும் மன்னிக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு, ஐயோ அண்ணா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, மன்னிக்கிறதுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது, சரியா, நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க, அட்லீஸ்ட் நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் போயிட்டீங்கன்னு எனக்கு சின்ன வருத்தம் இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஆரம்பம் இருந்துட்டு, இல்லை நான் உனக்காக கீழே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், நீ தான் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு, ஐயோ அண்ணா நான் அன்றைக்கி வந்து தூங்கிட்டேன், எனக்கு கீழே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஹோபி என்ன தான் டெக்ஸ்ட் பண்ணி சொன்னாங்க, எனக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் அப்படி பேசி அப்படி சமாதானம் ஆயிடுறாங்க. ஸோ அன்றைக்கி அது முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து ப்ரெசென்ட்டுக்கு வரலாம். ஸோ இப்போ வந்து ஜங்குக்கு வந்துட்டு நைட்டு கரெக்டாக 12 மணி. இப்போ தான் வந்துட்டு ஒரு பிளாக் கார் வருது. அது ஜங்குக்கு வந்து உட்காந்துருக்காங்க, பின்னாடி சாஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு செம்ம டயர்டு, ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஏன்னா 7 நாள் வீட்டுக்கு வரல, 7 நாள் ஸ்டேட் டு ஸ்டேட் மாற்றி வந்து பயங்கரமாக ட்ராவல் போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிம்மதி கிடையாது, தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. 7 நாள் வீட்டுக்கு கூட வரவே இல்லை. ஸோ இப்போ தான் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போயாவது வீட்டுக்கு போகணும் அப்படின்றது மட்டும் தான் அவங்க மைண்டில் இருக்குது. ஸோ நைட்டு 12 மணிக்கு கரெக்டாக வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே அவங்க ஹால் எங்கே யாருமே பார்க்கல, ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தான் போகிறாங்க. ரூமுக்கு போய் பார்த்தா டேயாங் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா வந்து ஒரு குட்டி குழந்த மாதிரி ஃபுல்லாக பெட்ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு டேயாங்கை பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை, சத்தம் படம் அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வராங்க. ஸோ வெளியில் வந்த உடனே பார்த்தா கரெக்டாக நான் எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு இந்த ஐஸ்வண்டி வந்துடும். சரி, ஓகே, பேக் டு தி ஸ்டோரி இப்போலாம். ஸோ வந்துட்டு இங்கே விட்டேன் வந்துட்டு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்து வெளில வராங்களா, அப்போ வந்து டேயாங் வந்து எந்திரிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து ஷவர் ஆன் பண்ணுற சத்தம் கேட்டிருக்கும், அதை கேட்டு எந்திரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து வெறும் டவல் மட்டும் கேட்டுட்டு வெளில வந்து நிற்கிறாங்க. டேயாங் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஜங்குக்கு டேயாங் பார்க்குறாங்க. டேயாங் எப்படின்னா அரை தூக்கத்தில் இருக்காங்க. ஹேர் ஃபுல்லாக வந்துட்டு ஓப்பன் ஹேர் விட்டுருக்காங்க, ஃப்ரீ ஹேராக இருக்குது. அவங்க சாரீ வந்துட்டு சரியாக வந்துட்டு இப்படி தூக்கத்தில் விலகி தானே இருக்கும். ஸோ இடுப்பு ஜஸ்ட்டு பாதி எல்லாமே அப்படியே தெரியுது. ஸோ அப்படி நின்றுட்டுருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் செக்ஸியாக வச்சுக்கோங்களேன் அப்படி நிற்கிறாங்க. ஸோ இதுதான் டேயாங்கோட லுக்கு. ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஜங்குக்கு வந்து டேயாங் அப்படி பார்த்துட்ருக்காங்க. டேயாங் வந்து இது கவனிக்கவே இல்லை. ஜங்குக்கோட கண் எப்படி போகுதுன்னா டேயாங்கோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே, அவங்களோட கழுத்து, அவங்களோட செஸ்ட்டு, அவங்க இடுப்பு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகுது. டேயாங் பாதி தூக்கத்தில் இருக்கிறதுனால தெரியல. டேயாங் வந்து ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஜங்கு கையில் கொடுக்குறாங்க, இந்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுக்க, ஜங்குக்கு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி தூக்கி சோஃபாவில் விட்டு எறிகிறாங்க. டேயாங்கு புரியல, எதுக்கிட்ட அவர் தூக்கி எறிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நல்லாவே ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேயாங் கிட்ட வர டேயாங் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக 2 ஸ்டெப் பேக் எடுத்து வச்சு போகிறாங்க. ஏன்னா ஜங்குக்கோட கண்ணை பார்த்தாலே தெரியுது. ஜங்குக்கு அது வந்து டார்க்காக ரொம்ப ஹங்கிரினா பசிக்கான ஹங்கிரி கிடையாது, வேறு ஹங்கிரி. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வராங்க. ஸோ டேயாங் வந்துட்டு அப்படி பின்னாடி நடந்து போக ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து போயிட்டு செவத்தில் முட்டி அப்படி நின்றுடுறாங்க. ஜங்குக்கு போய் டேயாங் பக்கத்தில் நின்று டேயாங் 2 பக்கமும் கை வச்சு, ஜங்குக்கு எவ்வளோ பெருசு, டேயாங் ரொம்ப குட்டி ஜங்குக்கு முன்னாடி பார்க்கும்போது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்குள்ளே அப்படி கேஜான மாதிரி ஆகிடுறாங்க, குட்டியாக இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தன்னோட நோஸ் எடுத்துகிட்டு போய் டேயாங்கோட நெக்கில் வச்சு அப்படியே வந்துட்டு ஸ்மெல் பண்ணுறாங்க. டேயாங்கோட ஸ்மெல்லை வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு அந்த மூக்கை வச்சு அந்த கழுத்தை வந்து அப்படியே தேய்க்கிறாங்க. ஜங்குக்கு வந்து இப்படி கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டேயாங்கோட கால் போன் எல்லாமே அப்படி கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா அந்த பல நாள் பட்டினி கிடங்க பண்ணுவா இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவசரமாக கடிக்கிறாங்க. அவசரமாக ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கடி, ஒன்றுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. டேயாங்கில் வந்துட்டு ஒன்று கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க பயங்கரமாக மூன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு கொஞ்சம் நிறுத்திட்டு அப்படி வந்து டேயாங்க பார்க்குறாங்க. பின்னாடி வரல, டேயாங்க பார்க்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக மட்டும் தலையை பின்னாடி வந்துட்டு டேயாங்கோட கன்னத்தில் வந்து ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அதாவது கடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போட்டுச்சு அது கன்னத்தை பிடிச்சி கடின்னு கடிச்சு வைக்கிறாங்க. டேயாங்க்கு வந்து முடியல, என்னங்க அப்படின்ற மாதிரி இப்படி சொல்ல உடனே ஜங்குக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. உடனே டேயாங் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு
கடிக்கிறது நிப்பாட்டிட்டு பார்க்க கூட இல்லை, கடிக்கிறது நிப்பாட்டுறாங்க. ஆனால் அவங்களோட லிப்ஸ் வந்து டேயாங்கோட கன்னத்தில் படுற மாதிரியே தான் இருக்குது, அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வச்சுட்டே சொல்கிறாங்க, நான் வெளில சாப்பிட்டு வந்துட்டேன்டி, இப்போ எனக்கு டெசர்ட் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்குன்னு சொல்லிட்டு டேயாங்கோட லிப்ஸையும் ஜங்குக்கோட லிப்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து டேயாங்க்கு வந்துட்டு இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொமான்ஸ் பண்ணி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு டக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு டேயாங் வந்து ஜங்குக்கோட ஜஸ்ட்டில் வந்து கை வைக்கிறாங்க. ஜங்குக்கு தள்ளி விடுறதுக்காக கிடையாது, அவங்க சப்போர்ட்டுக்காக வச்சுக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காலில் சிவராக ஆரம்பிக்குது, நிற்க முடியலை. ஸோ சப்போர்ட்டுக்காக வச்சுக்கிறாங்க. டேயாங்க்கு வந்து இது பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு இல்லையா, ஜங்குக்கா கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வார்ம்னஸாக இருக்கட்டும், அந்த ஒரு சென்ட்டு, அப்புறமா அவங்க இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்காங்க, அந்த தண்ணி சொட்ட அந்த முடியிலேருந்து தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே சேர்த்து டேயாங் வந்து அதை எங்கேயோ வேறு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. ஸோ டேயாங் வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த மூட்குள்ளே போகிறாங்க. ஜங்குக்கு வந்து இன்னும் அந்த கிஸை வந்து டீப்பன் பண்ணுறாங்க. டேயாங்கோட பின் கழுத்து இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சி டேயாங்கோட ஃபேஸை வந்து கரெக்டாக ஹேங்கிள் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாட்டமாக ஹேங்கிள் பண்ணிவிட்டு இன்னொரு கை வந்து டேயாங்கோட இடுப்பை சுற்றி போட்டு டேயாங்க கிட்ட இழுக்கிறாங்க. எவ்வளோ பாசிபிளோ அவ்வளோ, இதுக்கு மேலே கிட்ட இழுக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ கிட்ட இழுக்கிறாங்க. ஒருத்தரோட பாடி இன்னொருத்தருக்குள்ள அவ்வளோ க்ளூ போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கு. டேயாங்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் ஆகுது, ஜங்குக்கோட டஃபில் ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே டேயாங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, ஒரு மாதம் ஒன்று தொடாமல் இன்னைக்கு என்கிட்ட செத்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். டேயாங் அந்த குவைட்டான ரூமில் டேயாங்கோட ஹார்ட் பீட் தான் பயங்கரமாக கேட்குது. மூச்சே நின்று போச்சு ஒரு நிமிஷம். டேயாங் டக்குன்னு போய் அவங்க கை வந்து அவங்க பல்லு இருக்குல்ல, சாரி பல்லு, அதுதான் வந்து டைட்டாக பிடிக்குது. பிடிச்சிருந்த பிரயோஜனம், அங்கே ஆல்ரெடி ஊக்கு போடல, ஒன்றும் போடல. ஜங்குக்கு எப்படா எடுப்பாங்கன்ற மாதிரி தான் அந்த சாரியே இருக்குது. ஸோ ஜங்குக்கோட கை நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த சீன் ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு படிக்கும் போதே. என்னென்னா ஜங்குக்கோட விரல் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து டேயாங்கோட பல்லு அந்த ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டர் வந்து பிடிச்சிருக்கும். அந்த ஷோல்டர்லேருந்து அப்படியே வந்து ஷோல்டர் வழியாக அப்படியே நெக்கிலேருந்து அப்படி கொஞ்சமாக கீழே இறங்கி அந்த ப்ளவுஸோட ஹூக் நாட் இருக்கும் இல்லையா, பின்னாடி கட்டியிருக்க நாட்ஸ், அதுக்கு போகுது. ஸோ அப்படி ஷோல்டர்லேருந்து அப்படி கொஞ்சமாக கீழே இறங்கி அங்கே போய் அந்த ப்ளவுஸ் நாட்டை வந்து அப்படியே கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணோடனே அந்த கூலான அந்த ஸ்கின் வந்து எக்ஸ்போஸ் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷோல்டரில் இருக்கக்கூடிய அந்த ப்ளவுஸ் வந்துட்டு அப்படி கீழே விழுந்துரும் இல்லையா. ஸோ அப்போ கீழே விழுகும்போது அந்த சில்லுன்னு காற்று அந்த எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்கின்ல படும்போது அது ஒரு சில்னஸ் கொடுக்கும்ல, அந்த மாதிரி டேயாங் ஃபீல் பண்ணுறாங்க. டேயாங் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு சாரீ தான், ஓகேவா. அந்த சாரீ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஷோல்டரில் இருக்கக்கூடியது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஜங்குக்கோட கண்ணு பார்க்குது. எங்கே பார்க்குது அப்படின்னா டேயாங்கோட இந்த குழி இருக்கும் தெரியுமா கழுத்தில், அந்த ஆடம்ஸ் ஆப்பிள், பசங்களுக்கு ஆடம்ஸ் ஆப்பிள் இருக்கும், டேயாங்க்கு வந்து பொண்ணுங்களுக்கு வந்துட்டு ஒரு குழி இருக்கும் தெரியுமா, அந்த குழியிலேருந்து அந்த காலர் போன் தொடங்கி அது முடிகிற இடம் அது வந்து அப்படியே தெரியுது. டேயாங்கோட சாரீ டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறதுனால அந்த டிரான்ஸ்பரண்ட்டான சாரீ வந்து அப்படியே தெரியுது. இதை பார்க்கும்போது ஜங்குக்கு வந்துட்டு எச்சி முழுங்குறாங்க. அவங்க முழுகும் போது ஜங்குக்கோட ஆடம் ஆப்பிள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கழுத்தில் வந்துட்டு ஒரு குண்டு மாதிரி இருக்கும்ல பசங்களுக்கு, ஸோ அது இப்படி மேலே ஏறி இறங்கிறது டேயாங் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ ஜங்குக்கு தான் அவங்களோட 2 விரல் எடுத்துகிட்டு போய் டேயாங்கோட சின்னில் வச்சு அவங்க ஃபேஸ் அப்படியே தூக்கி என்ன பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங் வந்து ட்ரை பண்ணுறாங்க, ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள பார்க்க முடியல, ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது, கண்ணு கீழே மட்டும்தான் பார்க்க முடியுது, ஜங்குக்கு பார்க்க முடியல. ஜங்குக்கு இதை பார்த்தோன்னே ஜங்குக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது. டேயாங் வந்து தன்னை வந்து பார்க்க முடியாமல் வெக்கப்பட்டு கீழே குனியுது. பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கோட விரல் இப்போ சின்னில் இருக்குது இல்லையா, ஸோ அப்படியே சின்னலேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கழுத்து வழியாக காலர் போன் வழியாக போயிட்டு அந்த சாரீ இருக்குது இல்லையா, அந்த சாரீ வந்து தள்ளி விடுறாங்க. அதாவது ஷோல்டரில் இருக்குல்ல சாரீ, அது வந்து தள்ளி விடுறாங்க. அந்த சாரீ வந்து அப்படியே கீழே விழுகுது. டேயாங்கோட மூச்சு வந்து ஹெவியாக மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. டேயாங் வந்துட்டு ஜங்குக்கு தள்ளி விடுறதுக்கு முன்னாடியே ஜங்குக்கோட கையை பிடிச்சிருப்பாங்க. ஆனால் பிடிச்சிருந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, அந்த சாரீ கீழே விழுந்துருச்சு. இப்போ டேயாங் வந்துட்டு அப்பர் பார்ட்
பட் வந்துட்டு எதுவுமே இல்லை. ஓகேவா, இப்போ ஸ்கின் டு ஸ்கின் ஜங்குக்கோட ஸ்கின் டு ஸ்கின் தான். அப்படியே ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிட்டு அப்படியே அவங்களோட ஸ்மெல்லை வந்து இன்ஹேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து அப்படி பின்னாடி வந்துட்டு அவங்களோட கார்னர் லிப்ஸோட கார்னரில் கிஸ் பண்ணுறாங்க. லிப்ஸில் கிடையாது, லிப்ஸோட கார்னர் இந்த முடி உள்ள அந்த இடத்துல கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு அப்படியே டேங்க பார்க்குறாங்க. டேங்க வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து இடுப்பு பிடிச்சி இடுப்பு வலி அப்படி தூக்குவாங்கல்ல, ஸோ இடுப்பு பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க. எப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்து டேங்கோட வெயிட்டில் ஒரு வெயிட்டாக தெரில. அவர் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக தூக்கிடுறாங்க. ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி மாதிரி தான். ஸோ ஈஸியாக தூக்கிட்டு அப்படியே போகிறாங்க. போயிட்டு டேயாங்க்கு வந்துட்டு ஒரு ப்ரீத் பண்ணுறதுக்கு கூட டைம் கிடைக்கல. வந்தாங்க, கிஸ் பண்ணாங்க, அப்படி தூக்கிட்டாங்க. அவ்வளோதான், அப்படி தூக்கிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு வந்து அப்படி தூக்கிட்டு போய் டேயாங்க வந்து பெட்டு மேலே தான் உட்கார வைக்கிறாங்க. ரைட் சைட் கார்னரில் உட்கார வைக்கிறாங்க. ஸோ டேயாங்க பார்த்தா டேயாங்க்கு வந்துட்டு அப்போ பாடி ரூம் இல்லை, கீழே மட்டும்தான் சாரி இருக்குது. ஜங்கு 2 கையும் வந்து பின்னாடி இந்த எல்போ வந்துட்டு சப்போர்ட் கொடுத்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் டேயாங்க உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே டேயாங் கிட்டே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டே போக டேயாங்கோட எல்போ ஃபஸ்ட்டு பேட்ரஸில் படுது. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டேயாங் கீழே படுக்க டேயாங் வந்து ஜங்குக்கு மேலே ஓவர் ஆகுறாங்க. ஸோ ஓவர் ஆகிட்டு டேயாங்க பார்க்கறதுக்கு ஜங்கு கிட்ட வந்து ரொம்ப குட்டியாக இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு அப்படி ஓவர் ஆகிட்டு அப்புறம் என்ன கேட்குறீங்க? இமேஜினேஷன் ஃப்ரீ தான், எப்படி வேணாலும் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே பட் ஸ்டில் நல்லா நல்லா எழுதியிருக்காங்கல்ல. ரொமான்டிக் தூக்கலாம். ஆக்சுவலாக சிங்கிளாக இருந்துட்டு நல்லா படிக்கும்போது கொஞ்சம் மனவேதனையாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு, டேயோக்க நினச்சி கேட்கும்போது. ஓகே, அப்படியே பேக் டு ஸ்டோரி. இப்போலாம் வாங்க. அன்னைக்கு காலையில் 4 மணி இருக்கும். எஸ், மணி 4 ஆகிடுச்சு. ஸோ 4:30 மணி ஆகிடுச்சு. அந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் இப்போ தான் வர. 4 மணிக்கு சூரியன் வருமா? ஆனால் அவங்க அப்படி தான் கொடுத்துருந்தாங்கப்பா. ஆனால் 4:30 மணிக்கெலாம் சூரியன் வராது. ஒருவேளை நார்த் இந்தியாவில் வருமோ என்னமோ தெரில. சரி, ஓகே. அந்த சூரியன் வெளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டுன்னு சொல்லி உள்ளே வருது. அவங்க ஜங்குக்கு வந்துட்டு இங்கே பெட்டில் பார்த்தா 2 பேரும் நேக்டாக, ட்ரெஸ் எதுவும் இல்லை. ஸோ அப்படி கிடில் பண்ணிட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி டேயாங்க பார்த்தா டேயாங்க வந்து ஆல்ரெடி எந்திரிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப நேரமாக தூங்கவே இல்லை. நைட்டில் என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மைண்டில் ஓடிட்டு இருக்கிறதுனால ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே தூங்கவே இல்லை நைட் ஃபுல்லாக. அந்த கொஞ்சம் நேரமாக அப்படி படுத்துட்ருக்காங்க. ஸோ கரெக்டாக மணி 4:30 ஆனோடனே டேயாங்க எப்பயும் போல் எழுந்திரிச்சிட்டு டவல் எடுத்துகிட்டு ஜங்குக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாங்க. ஸோ போய் குளிக்கும்போது டேயாங்க வந்து கண்ணாடியில் அவங்களே பார்க்கும்போது அவங்க உடம்புல வந்து அங்கங்கே ஃபுல்லாக வந்து ரெட் கலர் மார்க்கு, டீத் கடித்த தடம் இருக்கும்ல, ஸோ அந்த பல் கடித்த தடம் அது அப்படிலாம் இருக்குது. டேயாங்க வந்து அதெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்னதான் நாளாக இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சில்ல, ஸோ அதனால் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி தொட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் டேயாங்க வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. டேயாங்கோட வயிற்று பார்த்தா டேயாங்க்கு இப்போ தான் 2 மாதம் ஆகிடுச்சு. 2 மாதம் தான் ஆச்சு. பட் இருந்தாலுமே இப்போவே வந்து பேபி பம்ப் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ட்வின் இல்லையா, ஸோ இப்போவே வந்து கொஞ்சம் லைட்டாக வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. டேயாங்க வந்து தொட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேயாங்க ஒரு ஃப்ரெஷ் ஷார்ட் சாரீ கட்டிட்டு டேயாங்கோட லுக் இது தான். ஸோ இந்த மாதிரி சாரீ கட்டிட்டு வெளியில் வராங்க. ஸோ வெளியில் வந்து இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப பிக் டே. ஏன் அப்படின்னா வந்து இன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட் டே. ஸோ வீடு ஃபுல்லாக சொந்தக்காரங்க வந்துடுவாங்க. நிறைய பொலிட்டீஷியன் அந்த சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் வந்துடுவாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் சமைக்கணும், எல்லாத்துக்கும் வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கணும். ஸோ வீடே வந்து இன்றைக்கி தலைக்கு தான் இருக்கும். டேயாங்க எல்லாம் ரெடியாகி முடிச்சுட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு இது நைட்டு நடந்ததெல்லாம் அங்கேயே அப்படியே ரூமோடு அப்படியே மறந்துட்டு, ஏன்னா நிறைய வேலை இருக்குது கீழே பார்க்குறதுக்கு. ஸோ ரூமோடு அப்படியே மறந்துட்டு டீப் பிரெத் எடுத்துகிட்டு அவங்க பாட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா ஆல்ரெடி பாட்டி எல்லாருமே இருக்காங்க. ஸோ அங்கே போய் எப்படி ஜாயின்ட் ஆகிக்கிறாங்க. பாட்டி வந்து முன்னாடி நாத்திரம் நைட்டே சொல்லியிருப்பாங்க, இதுதான் பண்ணணும், இது பண்ணணும், இது இவங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே போனோடனே எப்படி வேலையாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜ்வீர் ஃபேமிலி பார்த்தா அவங்களுமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுமே எலெக்ஷன் அந்த ரிசல்ட் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ராஜ்வீரோட அப்பாவுக்கும் அவங்க பாட்டிக்கும் வந்து ராஜ்வீர் நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ராஜ்வீர் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க ஜங்குக்கு தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவங்க சைடு எம்எல்ஏலலாம் வந்து காசு கொடுத்து வாங்குறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஹோட்டுக்கு வந்து காசு கொடுக்கறது, அதுக்கப்புறம் முக்கியமாக வந்துட்டு இவர் யூங்கியோட அப்பா இருக்கார் இல்லையா, யூங்கி நம்ஜனோட அப்பா, அவர்கிட்ட வந்து ஜங்குக்கோட பிளான்லாம் என்ன ஏது அப்படின்றது வந்து கரெக்டாக தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ராஜ்வீர் ஜெயிச்சிருவாங்க, ராஜ்வீர் தான் வந்துட்டு அடுத்து சிஎம் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்புறாரு, அவங்க பாட்டியும் நம்புகிறாங்க.
அதனால் அவங்களுக்கு வந்து ராஜ்வீர் நினைக்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி ராஜ்வீர் வந்துட்டு யூங்கியோட அப்பா இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்குமே வந்துட்டு காசுலாம் ஒன்றும் கொடுக்கல, காசு கொடுக்காமலே ஏமாற்றி எல்லா இன்ஃபர்மேஷனையுமே வாங்கிட்டாங்க ராஜ்வீர். ஸோ இப்போ ராஜ்வீர் ஃபேமிலியும் இப்படி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்படி கான்செப்ட் வரும் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒருத்தங்க நம்ம ஊரில் வந்து இந்த இதை பற்றிலாம் எலெக்ஷன் பற்றிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இப்போ ரீசெண்ட் டேஸில் நல்லா பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் சொல்கிறேன், இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஜெயிச்சிட்டாலுமே வந்துட்டு அவங்களோட கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏலாம் வந்து அவங்க வந்து சிஎம் போஸ்ட்டாக இது பண்ணாதானே, ஓட் பண்ணாதானே ஒரு சிஎம் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாமல் இப்போ ஜங்குக்கோட எம்எல்ஏ இவங்க வாங்கிட்டாங்கன்னா இவங்க சிஎம் ஆகிடுவாங்களே. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. தோத்துட்டாலும் சொல்கிறேன். ஸோ அதில் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் ராஜ்வீர் ஃபேமிலி. இது வந்து பெருசாக கொடுத்துருந்தாங்க, நான் வந்து சுருக்கி குட்டியாக கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு இந்த விளாக்குலாம் போக வேண்டாம், அதனால வந்து இதெல்லாம் குட்டி குட்டியாக கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு போலீஸ் இன்னுமே வந்து டிஎஸ்பி தேடிட்டு இருக்காங்க, ஜங்குக்கு வந்து இன்னும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ வந்து யாரும் ஜங்குக்கு ஷூட் அவுட் பண்ணுறது எல்லாமே தேடிட்டு இருக்காங்க. பட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்கிற வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து உல்ட் ஆகிட்டு வந்துடும். ஸோ அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவங்களுமே தேடிட்டு இருக்காங்க யார் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எலெக்ஷன் அப்பெல்லாம் வந்துட்டு நல்ல இது கொடுத்துருப்பாங்க, ஜங்குக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா வந்துட்டு இன்னைக்கு எலெக்ஷன் வந்து இந்த ஸ்டோரியில் எப்படி நடக்கும் அப்படின்னா வந்துட்டு இப்போ காலையிலேருந்து மிட் ஈவினிங் வரைக்கும், அதாவது ஒரு 3-4 மணி வரைக்கும் அந்த மாதிரி ஓட்டிங்க. அதுக்கப்புறமா வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு நைட்டுக்குள்ளே வந்து ரிசல்ட்டை சொல்லிவிடுவாங்க. அதுதான் வந்து இந்த இதில் வரும், இந்த ஸ்டோரியில் வரும். பட் ரியாலிட்டியில் கேட்டால் இது இம்பாசிபிள். ஒரு நாள் எலெக்ஷன் நடக்கும், இன்னொரு நாள் ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படும் ஓட் கவுண்ட் பண்ணுறதுக்கு. பட் இவங்க வந்து அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ காலையில் போய் ஓட் பண்ணுறாங்கன்னா நைட் வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ இன்றைக்கி ஓட் டேவா, ஸோ எல்லோரும் ஓட் பண்ணுறதுக்கு வந்து கிளம்புறாங்க. டேயாங்கும் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு வெளியில் போகிறாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா வீட்டுக்குள்ளேயே தானே இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வெளியில் பப்ளிக் பார்க்க போகிறாங்க. ஸோ போகும்போது டேயாங் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட் ஓட்டு போட்டு முடிக்கிற வரைக்குமே வந்துட்டு லதா தான் அவங்க கூட இருந்திருப்பாங்க. அவங்க தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க டேயாங்க பத்திரமா. லதா வந்துட்டு யூங்கியோட அம்மா, யூங்கி நம்ஜனோட அம்மா. ஸோ அவங்க தான். ஸோ வந்து அவங்க தான் பத்திரமா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. டேயாங் வந்து போயிட்டு ஓட் பண்ணிட்டு வர வரைக்குமே வந்துட்டு அவங்க வயிற்றுல தான் அவங்க ஃபுல் கை அப்படியே இருந்திருக்கும், ப்ரொடெக்டிவாக பேபி பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாருமே வந்து ஓட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி ராஜ்வீர் ஃபேமிலி ஓட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு வீட்டில் தான் பாட்டியும் அப்புறம் ஜங்குக் அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க, பாட்டி வந்து ஜங்குக் கூட உட்காந்துருக்காங்க. ஜங்குக் கூட இப்போ வந்துட்டு இவ்வளோ நேரம் எலெக்ஷன் எல்லாம் நடந்திருக்கும்ல, செம்ம அந்த முடியெல்லாம் வந்து கலைஞ்சு போய் ட்ரெஸ் எல்லாம் கசங்க போன ட்ரெஸ்ஸோட அப்படி உட்காந்துருக்காங்க. பாட்டி வந்துட்டு கேட்குறாங்க, என்னப்பா ஜங்குக் நர்வஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஜங்குக் இருந்துட்டு ஆமாம் பாட்டி கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஒன்றும் இல்லை, நீ தான் ஜெயிப்ப, என்னை நம்ப, நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கேல்ல, கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்பப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட ஷோல்டரை தட்டி கொடுத்துட்டு பாட்டி வந்து ரூமை விட்டு வெளில வராங்க. அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு பாட்டி டேயாங் மட்டும் கொஞ்சம் மேலே வர சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். பாட்டி வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே போகிறாங்க. ஸோ கீழே போய் பார்த்தா நம்ம டேயாங், ஆமி, அதுக்கப்புறம் ஜிம்மினா, இவங்க 3 பேர் வந்துட்டு உட்கார கூட டைம் கிடையாது. ஸோ வந்துட்டு தூக்கி போட்டு சேலையை முந்தானி எடுத்துக்கு முன்னாடி வரைஞ்சி கேட்டுட்டு அவங்க பட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு கொடுக்கறது, ஜூஸ் கொடுக்கறது, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் வேலை பார்த்துட்டு இருக்க அவங்க வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பாட்டிக்கு வந்து பார்க்கும்போது தெரியுது, பட் அதை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இன்னமுமே அந்த கோல்ட்னஸ் அதுதான் இருக்குது அவங்க ஃபேஸில். அப்படியே போகிறாங்க, போயிட்டு கையை பின்னாடி கட்டிட்டு அப்படி டேயாங் கிட்ட போகிறாங்க. போயிட்டு டேயாங் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு டேயாங்கன்ட்டு சொல்லுங்க பாட்டி அப்படின்ற மாதிரி கேட்க, புருஷன் கூப்பிட்டான் போய் என்னன்னு கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே டேயாங் வந்துட்டு ஜங்குக் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஒரு ட்ரே வந்து கையில் வச்சுட்டு இருப்பாங்க. அதை வந்து கெட்டிமாக பிடிச்சி டக்குன்னு ஆமிக்கிட்ட கொடுத்துட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சாரியை மட்டும் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு நடக்கும் போதே ஓடுவாங்க தெரியுமா, நடந்துக்கிட்டே ஓடுறது. அந்த மாதிரி போகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் லேட்டாக போனோம் அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கு கோவம் வரும், அதனால் வந்து சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியை கொஞ்சம் லேட்டாக தூக்கிட்டு அப்படியே மேலே ஓடி போகிறாங்க. ஸோ ரூம்குள்ளே தான் உள்ளே போய் பார்த்தா டேங்க் ஒரு மாதிரி பக்கம் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு பெட்டோட ஓட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க முடி, அவங்களோட எல்லா உடம்பு ஃபுல்லாக வந்து வாட்டர் ட்ராப்ஸ் அப்படி இப்படி இருக்குது. ஒரே ஒரு டவல் மட்டும், ஒயிட் கலர் டவல் மட்டும் தான் இடிப்பில் கட்டியிருக்காங்க, வேறு எதுவுமே போடல. அப்படியே உட்காந்துருக்காங்க. டேங்க் கிட்ட ஜங்கு கிட்ட போயிட்டு என்னங்க கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லலை. ஆனால் ஜங்குக்கு வந்து எந்த பதிலுமே சொல்லலை. டேங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு குத்த சொல்லி ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து டேங்க் கிட்ட வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணு வந்து அவங்களோட இடுப்புக்கு தான் போயிருக்கும். அந்த கர்வான மில்கி வெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக கீழே போக. ஸோ டேயாங் சொன்னதையும் அவங்க கவனிக்கல. டேயாங் மட்டும் அவங்க இடுப்பு மட்டும்தான் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க ஜங்குக்.
டேங்கோட இடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக அந்த லைட்டு படும்போது அப்படியே இடுப்பே மின்னுது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது பத்தாதுன்னு டேங்கோட குட்டி அந்த பேபி பம்ப். ஸோ அவங்க வயிற்று பார்க்கும்போது அந்த அந்த சாரியை விட்டு கொஞ்சம் லைட்டாக வெளியில் தெரியுது. இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது இல்லை. ஸோ அழகாக இருக்குது அந்த பேபி பம்ப். இது எல்லாம் பத்தாதுன்னு சரியா அந்த டாப் டேங்கோ இடுப்பில் போட்டிருக்க ஒரு குட்டி ஹிப் செயின். ஸோ அது ஒரு கோல்டன் ஹிப் செயின் தான். ஸோ அதுவுமே லைட்டு படும்போது அதுவும் என்ன பண்ணும், மின்னும். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஜங்குக்கு வந்து டெம்டேஷன் வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்குது. அதான் ஜங்குக்கு ஃப்ளாட்டு உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணுது. ஜங்குக்கோட குட்டி படி வந்து டென்ஷன் அப்படின்னு நிற்கிறாங்க அந்த டவலுக்கு உள்ள. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படி டேங்கு பார்த்துட்ருக்கு. டேங்குக்கு வந்து என்னடா எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டு என்னங்க கூப்பிட்டீங்களான்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு டேங்கு மறுபடியும் பேசும். ஜங்குக்கு வந்துட்டு இப்போ தான் அவங்க இடுப்புலேருந்து டேங்கோட கண்ணையே பார்க்குறாங்க. ஸோ டேங்கோட கண்ணை பார்த்து ஆமாம் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள், பார்த்துட்டே கேளுங்க. ஜங்குக்கு வந்து இப்போவுமே டேங்கோட கண்ணை பார்க்கல, டேங்கோட ஒட்டுமொத்த ஃபேஸையும் பார்க்குறாங்க. டேங் வந்துட்டு ஒரு மெஸ்ஸி பன் போட்டிருக்காங்க, ஓகேவா, தூக்கி ஒரு கொண்டு போட்டிருக்காங்க. அவங்க ஃபோர்ஹெட்டில் ஃபுல் முடிவு விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் கழுத்தில் வந்து இந்த தாலி செயின் ப்ரௌடாக வெளியில் இருக்குது, உள்ள சாரிக்குள்ளே போடலை, வெளியில் அது இருக்குது. அதுக்கப்புறம் அந்த முந்தானி எடுத்து பின்னாடி வந்து அந்த இடுப்பில் சொருகுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சொருகி இருக்காங்க. ஸோ இப்படி தான் நின்றுட்டு இருக்காங்க. அந்த சொருகி இருக்கிறதுனால டேங்கோட பாதி இடுப்பு அப்படியே வந்து தெரியுது. ஸோ அது டிக்கு உடா அப்படியே அழகாக தெரியுது. ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகிற வரைக்கும் ஜங்குக்கு வந்து இப்போ டேங்க் இப்படி பார்க்குறாங்கல்ல, அப்போ என்ன அர்த்தம், கீழேயும் அவங்க அப்படி தானே இருந்திருப்பாங்க, அப்போ மற்றவங்களும் டேங்க் அப்படி தானே பார்த்துருப்பாங்க அப்படின்றது ஜங்குக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஜங்குக்கு இதை நினைக்கும் போது கோவமாக வருது, ஒரு பொசசிவ்னஸ், ஒரு கோவம் வருது. எப்படி அப்படி பார்க்கலாம், என் முன்னாடி நான் தான் பார்க்கணும், மற்றவங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வருது. டேங்க்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியல, அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. அவங்க வந்து இன்னும் என்னடா பதிலே சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் நல்லா கிட்ட வந்து ஜங்குக்கோட ஷோல்டரில் கை வச்சு என்னங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அப்போ தான் ஜங்குக்கு வந்து டேங்க்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ டேங் வந்து ஹிப் செயின் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து 2 விரலை விட்டு கிட்ட இழுக்கிறாங்க. பிடிச்சி அந்த ஹிப் செயினை பிடிச்சி கிட்ட இழுக்க டேங் வந்து ஜங்குக் மேலே விழுக, ஜங்குக் பெட்டில் விழுக. இப்போ 2 பேருமே பெட்டில் படுத்திருக்காங்க. ஜங்குக் கீழே, டேங் வந்து ஜங்குக்கு மேலே. டேங் இப்படி பொசுக்குன்னு கீழே விழுந்தோடனே அவங்க கண்ணை இறுக்கி மூடிட்டு அவங்க ப்ரீத் எல்லாம் கொஞ்சம் அன்னிவன் ஆகிடுச்சு. டேங் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ள அடுத்த மூவ் ஜங்குக்கு எடுத்துடுறாங்க. டேங்கோட இடுப்பை நல்லா கெட்டியமாக பிடிச்சி ஒரு செகண்டில் ஒரு ப்ளஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து டேங் கீழே, ஜங்குக்கு வந்து டேங்குக்கு மேலே அப்படி வந்துடுறாங்க. டேங் இப்போ தான் கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே டேங்குக்கு வந்து டேங்கோட கண்ணை இருக்கும் இல்லையா, ஸோ கண்ணத்தோட அந்த ஜாவோட சேர்த்து பிடிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பிடிச்சிட்டு டேங்கோட கண்ணத்தை தான் பிடிச்சி வந்து கடிக்கிறாங்க. பயங்கரமாக கடிக்கிறாங்க. கடிச்சு அது நல்லாவே மார்க் தெரியும், பயங்கரமாக கடிச்சு சக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு ரைட் சைட் கண்ணத்தை. டேங்கா ஜங்குக்கோட ஷோல்டர் பிடிச்சிட்டு டேங்கோட நகம்லாம் அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரில் பற்றிது. அந்தளவுக்கு இறுக்கி பிடிச்சிருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஒரு கண்ணத்தோட விடலை, அப்படியே திருப்பி ரெட் சைட் கண்ணத்துக்கு போகிறாங்க. அதே மாதிரி அங்கேயும் கடிச்சு நல்லா கடிச்சு வைக்கிறாங்க, கடிச்சு சக் பண்ணுறாங்க. ஸோ கடிச்சுலாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ டேங் வந்து பார்க்குறாங்க. ஜங்குக்கோட ஹங்க்ரியான அந்த கண்ணு வந்து இப்போ டேங்கோட லிப்ஸில் தான் படுது. ஸோ அப்போ ஒரு மறுபடியும் டேங்க் கொஞ்சம் கூட ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்காம டேங்கோட லிப்ஸ் மொத்தமாக எப்படி சொல்கிறது, அவங்களோட 2 லிப்ஸையும் வந்து ஜங்குக்கோட வாய்க்குள்ள எடுத்துக்கிறாங்க. ஸோ சக் பண்ணுற மாதிரி. ஸோ கிஸ் பண்ணல, டேங்கோட 2 லிப்ஸும் வந்துட்டு ஜங்குக்கோட வாய்க்குள்ளே இருக்குது, அவங்களோட லிப்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ அந்த மாதிரி லிப்ஸையுமே போட்டு படாத பாடு படுத்துகிறாங்க. அங்கேயே பிடிச்சி கடிச்சு சக் பண்ணி லிப்ஸையும் போட்டு படாத பாடு அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. டேங்கால் ஒன்றும் பண்ண முடியாது, மூன் பண்ணுறாங்க. மூன் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட முடி இருக்கும் இல்லையா, ஸோ டேங் வந்து ஜங்குக்கோட டேங்கோட காயை வந்து ஜங்குக்கோட முடிக்குள்ளே போய் அந்த முடி வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கிறாங்க, இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டேங்கால் மூச்சு விட முடியாது இல்லை, மூச்சு விட முடியல அப்படின்றதுனால ஜங்குக்கோட ஷோல்டரில் தட்ட ஜங்குக்கு வந்து ஒரு கடைசியாக ஒரு ஹார்டான ஒரு சக் கொடுத்துட்டு நல்லா இழுத்து ஒரு சக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டேங்கோட லிப்ஸையும் விடுறாங்க. விட்டுட்டு கொஞ்சம் பின்னாடி அப்படியே வந்து டேங்க பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா டேங்க் வந்து ஆல்ரெடி முடி வந்து மெஸ்ஸியாக தான் இருந்துச்சு, மெஸ்ஸி பன் தான் போட்டிருந்தாங்க. இப்போ இன்னும் அதிகமாக மெஸ்ஸி ஆகிடுச்சு. லிப்ஸ்லாம் வந்து சோலை லைட்டாக வீங்கி போயிடுச்சு. கண்ணை 2 கண்ணுத்தையும் பார்த்தா அப்படி செவந்து போயிருக்கு, கடித்த கடி அப்படி அப்படி ஃபுல்லாக செவந்து போயிருக்கு. ஸோ இது பார்க்க இன்னும் அதிகமான ஒரு டெம்டேஷன் கொடுக்குது. அவ்வளோதான், டேங்க் வந்து ஒரு வார்னிங் கூட கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக அவங்க அடுத்து அட்டாக் பண்ணுறது டேங்கோட நெக்கு தான். ஸோ அங்கேயும் போய் பயங்கரமாக கடிச்சு சக் பண்ணி அங்கேயும் அந்த நெக்கையும் போட்டு அப்யூஸ் பண்ணுறாங்க. பாவம் டேங்கு சுத்தமாக முடியல, விடாமல் மூன் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
அந்த நெக்கை விடுறதுக்கு முன்னாடி ஜங்குக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பைட் கொடுக்குறாங்க. அது பர்பிள் மார்க்காகவே மாறிடுது. ஸோ இப்போதைக்குள்ளே அது கண்டிப்பாக ஃபேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அவ்வளோ நல்ல ஒரு பைட் அது. அதுக்கப்புறம் தான் நெக்கை விட்டுட்டு அப்படியே பின்னாடி திரும்பி மறுபடியும் டேயாங்க பார்க்குறாங்க. ஆனாலும் ஜங்குக்கு பத்தலை. ஸோ திரும்பவும் மறுபடியும் நெக்கை பைட் பண்ண ஆரம்பிக்க டேயாங் வந்து மூன் பண்ணிகிட்டே வந்து கஷ்டப்பட்டு போவோம் பேசுகிறாங்க. எனக்கு எனக்கு ப்ளீஸ் கீழே கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு அவங்க படிக்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கடிச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்துட்டு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க கீழே எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் ஜங்கு கேட்குற மாதிரி இல்லை. இன்னும் அதிகமாக கடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. கடைசி நல்ல ஒரு கடி கடிச்சிட்டு தான் அப்படியே விட்டுறாங்க. விட்டுட்டு டேயாங்க அப்படி பார்க்குறாங்க. டேயாங்க வந்துட்டு மறுபடியும் சொல்கிறாங்க, எனக்கு ப்ளீஸுங்க கீழே எல்லாரும் இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தான் இங்கே பேசுகிறாங்க. ஜங்கு கேட்குற மனநிலைமையிலே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க கை வந்து டேயாங்கோட இடுப்புக்கு போய் ஹிப் செயின் முன்னாடி பிடிச்சாங்கல்ல அதே மாதிரி. ஆனால் அதை விட டைட்டாக இப்போ இந்த ஹிப் செயினை பிடிச்சிட்டு அப்புறம் அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறாங்க. டேயாங் இருந்துட்டு டேயாங்க்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. இப்போ என்னடா சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்த்துட்டு அப்புறம் என்ன அர்த்தம்னா கீழே போகணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டேயாங் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ பேசிட்டே இருக்கும்போது டேயாங் லைட்டாக எந்திரிச்சிருப்பாங்க. ரொம்ப இல்லை, லைட்டாக மேலே இந்த 2 கை முட்டியும் மூணி படுத்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லைட்டாக எந்திரிச்சிருப்பாங்க. ஜங்குக்கு வந்து இப்போ டேயாங்கோட வயிற்றுல கை வச்சு டேயாங்கை லைட்டாக பின்னாடி தள்ளுறாங்க. அது மறுபடியும் படுக்க வைக்கிறாங்க. ஸோ ரொம்ப சாஃப்டாக தான், ரொம்ப ஹார்ஷாக கிடையாது. ஏன்னா வயிற்றில் கை வச்சுருக்காங்க, அதனால் ரொம்ப சாஃப்டாக தான். அப்படி மறுபடியும் தள்ள டேயாங் வந்து டக்குன்னு மறுபடியும் போய் பின்னாடி படுக்கிறாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா. டேயாங் அப்படியே கல்ப் பண்ணிட்டு அப்படி ஜங்குக்கை வந்து பார்க்குறாங்க. ஜங்குக்கோட கை வந்து டேயாங்கோட வயிற்றில் தான் இருக்குது. ஸோ டேயாங் இப்போ வந்து ஜங்குக்கோட கை அவங்க பேபி பம்பில் தானே இருக்குது. ஸோ இது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அவங்க வயிற்றில் கை வச்சுருக்காங்கல்ல. இப்போ டேயாங் மூச்சை நல்லா இழுத்து வாங்குவாங்கல்ல, அன்ஈவனான ப்ரீத்தாக இருக்குது. ஸோ மூச்சை நல்லா இழுத்து வாங்கும்போது அவங்க பம்பில் வந்து கை வச்சுருக்கிறதுனால ஜங்குக்கோட கையோட அந்த பம்ப் வந்து ரைஸ் அப் ஆகி அப் டவுன் ஆகுது. அந்த எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜங்குக்கோட கை வந்து அந்த பம்பில் இருக்கிறதுனால ஜங்குக்கோட கைக்கு கீழே அந்த பேபி பம்ப் வந்து ரைஸ் அப் ஆகி இப்படி மூச்சு எழுத்துவாங்கனால ரைஸ் அப் ஆகி அடங்குது. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கை வந்துட்டு டேயாங்கோட செஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த பூப்ஸை பிடிச்சி அப்படியே பஸ்டர் பால் மாதிரி அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணுறாங்க. டேயாங் அப்படி கண்ணு அப்படி இறுக்கி மூடிக்கிறாங்க. டேயாங் வந்து இதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்கல. ஸோ அப்படி கண்ணு அப்படியே மூடிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து டேயாங் விடுற மாதிரி இல்லை. அப்படி அந்த கையை அப்படியே எடுத்து டேயாங்கோட ஃபேஸில் வச்சுருந்தாங்கல்ல. ஸோ அந்த கையை எடுத்து இப்போ டேயாங்கோட ஃபேஸ் பின்னாடி பின்னங்கழுத்தில் வந்து கை வச்சு அப்படியே டேயாங்கோட ஃபேஸை முன்னாடி எடுத்து டேயாங் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கிஸ் பண்ணல, டேயாங்கோட லோவர் லிப்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து அதை பிடிச்சி கடிச்சிட்ருக்காங்க. சுவிங்கம் சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க கடிக்கிற கடியில் ஜங்கு போட்டிருப்பாங்க அந்த பியர்சிங் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டேஸ்ட் வந்து டேயாங்க்கு நல்லா தெரியுது. அந்த அளவுக்கு டேயாங் நல்லா மூன் பண்ணிகிட்டே ஜங்குக்கோட ஷோல்டர் இன்னும் நல்லா கெட்டியமாக இறுக்கமாக பிடிக்கிறாங்க. டேயாங் பிடிச்சிட்ருக்க ஜங்குக்கு வந்து இப்போ டேயாங்கோட முந்தானைக்கு தான் கை போகுது. அப்படியே பிடிச்ச ஒரு தான் எழுதுறாங்க. அந்த செஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த முந்தானை இருக்கும்ல, ஸோ அது அப்படியே வந்து கீழே அந்த தூக்கி பெட்டில் அப்படி போடுறாங்க. ஸோ அப்படி அந்த சைடு விழுந்துருச்சு. பட் அவங்க வெறும் ப்ளவுஸோட மட்டும் இருக்காங்க. கீழே சாரீ இருக்குது, மேலே முந்தானை மட்டும் எடுத்து அங்கிட்டு போட்டாங்க. ஸோ அது மட்டும் இருக்குது. ஸோ ஜங்குக்கு வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அந்த ஹூக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ டேயாங்கோட அப்பர் பாடி மோஸ்ட்லி விசிபிளாக இருக்குது. ஸோ வேறு என்ன இருக்குது, ப்ரா மட்டும்தான் இருக்குது. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஸோ டேயாங்கோட இப்போ வந்து டேயாங்கோட பேபி பம்ப் இன்னும் நல்லாவே தெரியுது. இல்லைன்னா சேலை கொஞ்சமாவது மறைச்சிருக்கோம்ல, இப்போ அது கிடையாது. நல்லாவே அந்த கர்வ் இப்படி அழகாக அந்த கர்வ் இருக்கும்ல. ஸோ இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அழகாக அந்த கர்வ் பேபி பம்போட கர்வ் நல்லா தெரியுது. அடுத்த அட்டாக் வந்துட்டு இதுதான், செஸ்ட்டு தான். ஸோ அது கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. நான் அதை சொல்ல மாட்டேன். அன்கட் போட மாட்டேன்னு சொல்லிட்டு முக்கால்வாசிலாம் சொல்லியாச்சு. அது மட்டும்தான் சொல்ல, அதனால் இதோட நிறுத்திக்கிறேன். டேயாங்கோட செஸ்ட்டையும் நல்லா முழுங்காக அப்யூஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த செஸ்ட்டையே விடுறாங்க. பாவம் டேயாங் கண்ணு இறுக்கி மூடிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க அப்படின்னு ஃபுல் பெர்மிஷன் கொடுத்துட்டு பெட்ஷீட்டை 2 பக்கமும் இறுக்கி கை பிடிச்சிட்டு
அப்படியே படுத்துட்டாங்க. ஜங்குக்கு அதை சக் பண்ணி பைட் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. செஸ்டையும் சொல்லி முடிச்சு விட்டு ஜங்குக்கு வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சமாவது நார்மல் ஆகுறாங்க. நார்மல் ஆகிட்டு அவங்களோட நெக்கில் போயிட்டு அவங்களோட ஸ்மெல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சென்ட்டை ஸோ அதை நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் காமானதுக்கப்புறம் இப்போ டேயாங் மேலேருந்து கொஞ்சம் இறங்கி டேயாங்கோட சைடில், அதாவது டேயாங் படுத்துருக்காங்கன்னா அதுக்கு பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு டேயாங்கோட அந்த பம்ப் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து பார்க்குறாங்க. கை நேராக பம்புக்கு தான் போகுது. அந்த குழந்தை அந்த பம்பை வந்து அப்படியே அழகாக அப்படி தடவி கொடுத்துட்டே அப்படியே படுத்துருக்காங்க. டேயாங் வந்து பார்க்குறாங்க ஜங்குக்கு இப்படி அவங்க வயிற்று அப்படி பம்பை தடவி கொடுத்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு இப்போ தான் திரும்பி ஜங்குக்கே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து டேயாங்கை பார்க்குறாங்க. டேயாங்கோட ஃபேஸு, அந்த கண்ணோ, அந்த லிப்ஸு எல்லாமே இப்படி ரெட் கலரில் இருக்குது. டேயாங்கோட கண்ணிலலாம் அப்படி கண்ணீர் தேங்க நிற்குது. ஏன்னா வந்துட்டு ப்ரெஷரில் ஆகுள்ள, ஸோ அந்த மாதிரி கண்ணீர் தேங்க நிற்குது. ஜங்குக்கு இதை பார்த்தோன்னே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டேயாங் அப்படியே கிட்ட இழுத்துக்கிறாங்க, இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஜங்குக்கோட கை நேராக டேயாங்கோட அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் டேயாங்கோட பட்டு தான். ஸோ அதை வந்து அப்படியே பிடிச்சி அதை அப்படியே மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. டேயாங் அப்படியே நிமிந்து இப்போ ஜங்குக்கு டக்குன்னு அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே கண்ணை ரெண்டையும் சுமிட்டிட்டு இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நீ ஜங்குக்கு இருந்துட்டு என்னை அப்படி பார்க்காதடி அப்படின்றாங்க. அவங்களுக்கு டேயாங் அப்படி அந்த ஒரு கோலத்தில் அப்படி டேயாங்க பார்க்கறதுக்கு ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கா, பார்க்காது அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் இருந்துட்டு அப்படி பவுட் பண்ணிட்டே சொல்கிறாங்க, கீழே எல்லோரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, ஆனால் நீங்கள் மேலே இப்படி சோறுத்தனம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு சிரிப்பு வந்துடுது. சிரிச்சுட்டு அப்படி டேயாங்க பார்த்துட்டு என்னடி என்ன திரும்ப மறுபடியும் முதலேருந்து பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்கணும். கேட்டுகிட்டே டேயாங்கோட பட்ஸ் இருக்குல்ல, பட் பிடிச்சிருந்தாங்க அதை வந்து இன்னும் நல்லா ஹார்டாக ஸ்குவீஸ் பண்ணுறாங்களோ. டேயாங் இருந்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் ஜர்க்காகிறாங்க. ஜர்க்காகிட்டு ஐயோ இல்லை 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையை வேகமாக ஆட்டுறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லவும் டேயாங் ஜங்குக்கோட ஃபேஸில் இருந்த ஸ்மெல் அப்படியே ஒரு நிமிஷத்தில் ட்ராப் ஆகிடுச்சு. அப்படியே டேயாங்க சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஒரு எப்படி சொல்கிறது, கோவம் வந்து உண்மையான கோவம் இல்லை, பொய்யான கோவம். ஆனால் டேயாங்க்கு அது தெரியாது. டேயாங்க்கு பார்க்கறதுக்கு உண்மையான கோவம் தான் தெரியும். பார்த்துட்டு சொல்கிறாங்க, அப்போ என்ன நான் உனக்கு தொடுறது உனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி சொல்லி டேயாங் வந்து திடீர்னு இல்லை 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 அப்படின்ற மாதிரி தலையாடிட்டு இல்லைங்க நான் அப்படி சொல்ல வரல, பத்தியா 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 நீயே இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் இருந்துச்சு ஐயோ அந்த இல்லை இல்லைங்க இது வேற இல்லை. இப்போ ஜங்குக்கோட கை டேயாங்கோட பூப்ஸுக்கு தான் போகுது. அப்படி பூப்ஸ் அப்படி அழுத்து பிடிச்சிட்டே டேயாங்க பார்த்து சொல்கிறாங்க, அப்போ புருஷங்கார ஒன்று தோடுறது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங்க்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப வெக்கமாக போயிடுது. மூஞ்சில் அப்படி தக்காளி பழம் மாதிரி சவந்து போயிடுது. அப்படி திரும்பி மூஞ்சி அப்படியே மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. சரி இந்த டாப்பிக்லேருந்து எப்படியாவது வெளியில் வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு என்னங்க கீழே போகலாமா டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு அப்படி ஒரு நிமிஷம் அப்படியே டேயாங் அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி பார்ப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஜங்குக்கு எந்திரிக்கிறாங்க. அப்படி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி முதல்ல நீ ட்ரெஸ் போடு, அதுக்கப்புறம் போய் என் ட்ரெஸ்ஸை கபோர்டில் வந்து எடுத்து கொடு பார்ப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் அவசரமாக எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு அவங்க இன்னர் போட்டு அப்புறம் ப்ளவுஸ் போட்டு அவங்க சாரீ பல்லு சும்மா தூக்கி அரேஞ்ச்லாம் பண்ணல, சும்மா தூக்கி போட்டு அவசரமாக போகிறாங்க. கபோர்ட் கிட்டே போயிட்டு ஜங்குக்கோட ஒரு ட்ரெடிஷ்னல் குர்த்தா மாதிரி தான் ஒரு பிளாக் குர்த்தா அதை எடுத்து ஜங்குக்கு கையில் கொடுக்குறாங்க. ஜங்குக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற கேப்பில் டேயாங் கண்ணாடி என்ன அவங்களோட சாரீ எல்லாம் ஒழுங்கு பண்ணிவிட்டு இந்த முடியெல்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் எடுத்து அந்த பைட் மார்க்ஸ்லாம் ஃபுல்லாக கண்ணுக்கு எல்லாமே பைட் மார்க்ஸாக இருக்குது. கீழே போனால் அசிங்கமாக போயிடும். அப்படியே போனால் ஒன்று கன்சீலர் ஃபவுண்டேஷன்லாம் போட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு கடைசியாக டேயாங் வந்து அவங்க முடியை மட்டும் எடுத்து பன் போடலாம் கொண்டை போடலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ தான் பின்னாடி ஜங்குக்கு ஒரு சத்தம் கேட்குது, அடியே கொண்டை போடாதடி அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்க டேயாங் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இவர் எதுக்கு திடீர்னு கொண்டு போடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் ஜங்குக்கு மறுபடியும் சொல்கிறாங்க, அப்புறம் முக்கியமாக அந்த அந்த முந்தானி எடுத்து இடுப்பில் சொருகாத சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங்க்கு தெரில இவர் எதுக்கு இது சொல்கிறாரு அப்படின்னு தெரில. ஆனால் ஜங்குக்கு வந்து அது பொசசிவ்னஸ். அதோட ஜங்குக்கு வந்து டேயாங் அப்படி பார்த்தா வேறு மாதிரி ஃபீல் ஆகும். அதனால வந்துட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து புரியல. இருந்தாலும் ஜங்குக்கு சொன்னால் சரி தானே கேட்டாகணும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சும்மா வந்து கிளிப் மட்டும் இந்த முடி எடுத்து கிளிப் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கிளிப் போட்டு 2 பேரும் ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே விட்டுட்டு அதான் கீழே போகிறாங்க. கீழே பார்த்தா சின்ன நம்ஜுன்னு வந்திருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்திருக்காங்க. இப்போ சின்ன வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கிச்சனுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு அங்கே போய் ஆமியும் ஜிம்மினாவையும் பார்த்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாங்கல்ல. அப்புறம் டேயாங் எங்கே அந்த மாதிரி கேட்க வந்து டேயாங் வந்து மேலே போயிருக்கா ஜங்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு டேயாங் வராங்க.
அந்த டோர் ஓப்பன் பண்ணோடனே சின்னுக்கு எடுத்து பார்த்தோன்னே சின்னுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, எப்படி டேங்க ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் டேங்க வந்து யோசிக்கவே இல்லை. அங்கேருந்து குடுக்குன்னு ஓடி வந்து அப்படியே சின்ன மேலே ஜம்ப் அடிச்சு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சின்ன வந்து இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. மீயும் வந்து ஜிம்மினோ சிரிக்கிறாங்க டேங் பண்ணதை பார்த்துட்டு. அப்புறம் சின்ன வந்து பேக் ஆக் பண்ண. ஸோ சின்னுக்கு வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அப்போதான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. டேங் வந்து சின்ன பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, ஏன் அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போனீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இந்த சின்ன வந்துட்டு எதுவுமே வயசில் டேங் அப்படி பார்த்துட்டே இருக்கேன். அவனே டேங்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க, பாஸ்ட் தான், அது முடிஞ்சு போச்சு, அதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல. சின்ன வந்துட்டு சரிம்மா பெரிய 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 மனுஷி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. சின்னுக்கு வந்து டேங்கோட மெச்சூரிட்டி வந்து பிடிச்சிருக்கு. சரி இது நடந்தாலும் கடந்து போயிடும்னு நினைக்கிறாங்க, அது பிடிச்சிருக்கு. ஸோ இப்படி அவங்க ரெண்டு வித்துட்டு ஸ்மூத்திங்காக முடியும். ஸோ இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் தான் ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் தான், அது கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்க. நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். கடைசியில் ஜங்குக் தான் ஜெயித்தாங்க. ஆரம்பத்துலேருந்து வந்து ஜங்குக் வந்து லீடிங்கில் இருந்திருப்பாங்க. அப்போ வந்து ஜங்குக் வந்து எந்த விதமான ஒரு ஸ்ட்ரைட்டாக அப்படியே உட்காந்துருப்பாங்க, கோல்டாக ஃபேஸ் அப்படியே தான் இருந்திருக்கும், எந்த எக்ஸ்பிரஷனும் இருந்திருக்காது. மற்றவங்கள சீட் ஏற என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, கிளாப் பண்ணியிருப்பாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா கூட ஜங்குக் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்திருப்பாங்க. மற்றவங்கள தான் குதிச்சு கை தட்டி எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் ஜங்குக் வந்து எதுவுமே பண்ணல, அமைதியாக இருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக பாட்டிக்கிட்ட போய் பாட்டியோட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பாட்டியும் அவங்க தலையில் தட்டி கொடுத்து, நான் சொன்னேன்லப்பா நீ போட்ட ஹார்ட் ஒர்க் நீ தான் ஜெயிப்பேன்னு சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. இன்னும் வந்து மிஸ்டர் ஜியோனுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஜங்குக்கோட அப்பாவுக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். என் பையன் சிஎம் ஆகிட்டான்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படும். அவங்க சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே ஜங்குக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்ல. ஸோ ரொம்ப ஹாப்பி. அப்படியே ராஜ்வீரோட வீடு பார்த்தா அப்படியே நேர் ஆப்போசிட். ராஜ்வீருக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது. மறுபடியும் ஜான் கிட்ட வந்து நம்ம தோற்று போயிட்டோமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ கோவம் வருது. அப்போவும் ராஜ்வீரோட அப்பா தான் சொல்கிறாரு, இப்போவும் உனக்கு கெட்டு போகலையா, நம்ம எம்எல்ஏஸ் வந்து காசு கொடுத்து வாங்கிடலாம், ஜங்குக்கு வந்து இன்னும் சிஎம் அலௌன்ஸ் பண்ணல, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் 25 கோடி வந்து செலவு பண்ணியிருப்பாங்க இந்த எலெக்ஷனுக்காக. ஆனால் எல்லா காசுமே வேஸ்ட்டாக போச்சு. ஜங்குக்கு ஜெயிச்சிட்டாங்க. இவங்க வெறும் 4 இடம் மட்டும் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஜங்குக்கு வந்து 175 பிளேஸ் ஜெயிச்சிருப்பாங்க, அது 1 ஜெயிச்சிருப்பாங்க. சொன்னாலும் முக்கால்வாசி எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்ல, போய் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ராஜ்வீர் இருந்துட்டு வருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் காசுனா எல்லாரும் வருவாங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள அங்கே டிவியில் ரிப்போர்ட்டர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இப்படி வந்து எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து ஜங்குக்கு வந்து சிஎம் கேண்டிடேட்டாக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த சிஎம் வந்து ஜங்குக் தான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்ல. இங்கே அப்படியே கட் பண்ணி இங்கே ஜியான் மேன்ஷனில் பார்த்தா அவ்வளோதான். எல்லோரும் வந்து இவ்வளோ ஹாப்பி. எல்லோரும் வந்து ஜாலியாக வந்து ஜங்குக்கு வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு நிமிஷம் என்ன அப்படியே திரும்பிட்டு அங்கே பார்க்குறாங்க. இவ்வளோ நேரம் வந்து டேங்க பார்த்துருக்க மாட்டாங்க. டேங்க பார்த்தா டேங்க வந்து வாய் மேலே கை வச்சுட்டு கண் ஃபுல்லாக கண்ணீர். உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க அப்படியே நிற்க ஜங்குக்கு வந்து டேங்க அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. 2 பேத்துக்கு ஒரு ஐ கான்டாக்ட், தூரத்தில் தான் நிற்கிறாங்க. ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்குது. அப்போ திடீர்னு வந்து பாட்டி வந்து ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணோடனே அப்படியே அந்த ஐ கான்டாக்ட் பிரேக் ஆகிடுது. ஸோ அப்படி ஜங்குக்கு வந்துட்டு வெளியில் ரிப்போர்ட்டர்ஸை பார்க்குறதுக்காக போகிறாங்க. ரிப்போர்ட்டர்ஸும் நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஜங்குக்கு எல்லாத்துக்குமே ஒன்றுக்கும் காமாக வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து அந்த பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் அவங்களுக்கு தோளில் தூக்கி வச்சுட்டு எல்லாரும் யங்கஸ்ட் சிஎம் வந்துட்டு ஜங்குக் தான் இப்போதைக்கு. ஸோ யங்கஸ்ட் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கொண்டாட ஜங்குக்கு எம்எல்ஏஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து ஜங்குக்கு பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலாக பிஹைண்ட் தி சீன் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு ராஜ்வீர் வந்து எம்எல்ஏக்கு காசு கொடுத்தது உண்மை தான். ஆனால் எம்எல்ஏஸ் வந்துட்டு ஜங்குக்கு வந்து ரொம்ப ராயலான ஒரு அதுக்கள். ஏன்னா வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஜங்குக்கு வந்து அவங்க ஃபேமிலிக்கு பண்ண விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால ஜங்குக்கு விட்டுட்டு போகிறதுக்கு யாருக்கும் மனசே கிடையாது. ராஜ்வீர் இப்படி காசு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே எம்எல்ஏஸ் எல்லோரும் வந்து ஜங்குக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இப்படி காசு கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜங்குக்கு தான் இருந்துட்டு காசை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. ஆமாம் காசை வாங்கிக்கோங்க, காசு கொடுக்குறால வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காசை வாங்கிட்டு கடைசியில் ஜங்குக்கு கோட்டு போட்டிருப்பாங்க. இதில் லாஸ் வந்துட்டு ராஜ்வீருக்கு தான். ஜங்குக்கு என்ன பண்ணாங்க, அவங்க ஒன்றும் பண்ணலாம். அவங்க வந்து தப்பான இதில் போனால் அப்படி தான் நடக்கும். ஸோ ஜங்குக்கு எந்த லாஸும் கிடையாது, அவங்க தான் லாஸு. காசு வாங்கிட்டு எல்லோரும் ஜங்குக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. இதுதான் வந்து பின்னாடி நடந்திருக்கும். இப்போ வந்து சிஎம் ஜங்குக் தான். நான் இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் சூன் மீட் பண்ணலாம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருப்போம் நம்புறேன். இன்னும் மிஞ்சி போன 4 பாட்டு அதோட இது முடிஞ்சிடும்.
ஸோ அடுத்து என்ன எஃப்எஃப் போடலாம், உங்களுக்கு என்ன மாதிரி எஃப்எஃப் வேணும்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நான் வந்து உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அதிகமாக எல்லோரும் என்ன சொல்கிறீங்களோ நான் அது போடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒன் நைட் ஸ்டேயில் டேவாங் வந்துட்டு ஜங்குக்கு 2 பேரும் வந்து சேர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டேவாங் வந்து 2 பேர் பிரிஞ்சிருப்பாங்க, யாருன்னே தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் டேவாங் அது மூலமாக ப்ரெக்னென்ட் ஆகி அதுக்கப்புறம் 2 பேர் சேர்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ ஜங்குக்கு வந்து யாருன்னே தெரியாது, குழந்தைங்களும் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது. 2வது ஸ்டோரி வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட். அதாவது என்னென்னா வந்துட்டு நம்ம டேயாங்கும் ஜிம்மினாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவங்க டேயாங்க்கு வந்து ஜிம்மினாவுக்கு வந்து ஜங்குக் கூடவும் டேயாங்க்கு வந்து யோங்கி கூடவும் மேரேஜ் ஆகிருக்கும். பட் ஒருத்தர் பிடிக்காது. அதாவது ஜிம்மினாக்கு ஜங்குக்கும் ஒருத்தர் பிடிக்காது. அதே மாதிரி டேயாங்க்கும் யோங்கிக்கும் ஒருத்தர் பிடிக்காது. ஸோ இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மீட் பண்ணும்போது டேயாங்க்கு ஜங்குக் மேலேயும் ஜிம்மினாக்கு வந்து யோங்கி மேலேயும் லவ் வந்துடும். ஸோ ஆப்போசிட்டாக லவ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து சேருவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு ஜங்குக்கும் ஜிம்மினாக்கும் எந்த ஒரு ஸ்கின்ஷிப்பிங்கும் இருக்காது, தொடர்றது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதே மாதிரி தான் யோங்கிக்கும் டேயாங்க்கும் எதுவுமே இருக்காது. இவங்களோட ஒரு ஃபோர்ஸ்னால லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து அப்புறமா இவங்க 2 பேரும் எப்படி சேர்றாங்க, இவங்க 4 பேரும் வந்து பிரிஞ்சு 2 கப்பல் எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறத ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்கும். 3வது வந்துட்டு அரேஞ்ச்டு மேரேஜ் வித் லிட்டில் ஸ்பேஸ். அது வந்து என்னென்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு பெரிய ஃபிசிக்கலி வந்து 20-27 வயசு ஆகும். பட் வந்து மென்டலி வந்து ஒரு 2-3 வயசு குழந்த மாதிரி. ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து மெமரி அந்த அப்படி குழந்தையாக மாறி இருப்பாங்க. லிட்டில் ஸ்பேஸ்க்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த லிட்டில் ஸ்பேஸில் இருக்கும்போது டேயாங் வந்து லவ் பண்ணி பிடிச்சி போய் இப்படி வந்து கல்யாணம் நடந்து அவங்க அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதனால இருந்தக்கூடிய ரொம்ப பப்ளி ஒரு க்யூட்டான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டோரி. 4வது வந்துட்டு ஸ்ட்ராபெரி. அது வந்து அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு. பட் அந்த எஃப்எஃபோட ஒன்லைன் என்னென்னா வந்துட்டு டேயாங் வந்துட்டு ஜங்குக்கு வந்து கோல்டாக நிறைய எஃப்எஃப்ல பார்த்துருப்போம். இந்த எஃப்எஃப்ல வந்து டேயாங் ரொம்ப கோல்டான ஒரு பர்சன். ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப ஜாலியான வெகுலியான ஒரு பையன். ஸோ இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து 2 பேருக்கு நடுவில் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த கான்செப்ட். ஸோ 4 ஸ்டோரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்டோரி எந்த ஒன்லைன் பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி போடுறேன். எது அதிகமாக வருதோ இந்த ஸ்டோரியை நான் ஃபஸ்ட்டு போடுறேன். ஓகேவா? நான் 4 ஸ்டோரியுமே போடுவேன். பட் எதுக்கு அதிகமான கமெண்ட் வருதோ அதை நான் ஃபஸ்ட்டு போடுறேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் சொன்ன ஸ்டோரி நான் போடுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எதுக்கு அதிகமாக வருதோ அது போடுறேன். எகெயின் நான் சொல்கிறேன், நான் எதுக்கு அதிகமான சொல்கிறீங்களோ அதை நான் போடுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் லிவிங் மை வாய்ஸ். தேங்க்யூ. பை.